அடுத்த மாதம் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். சரி, அது மட்டும் கிடையாது. இந்த ஃபோன்பே நம்பரில் 25,000 நீங்கள் போடணும். நீங்கள் தான் ஸ்டாம்பிங் ஃபீஸு மற்றது எல்லாம் பண்ணி அவங்க அனுப்புவாங்க. சரியா? 2வது ஸ்டாம்பிங் பேப்பர் வந்ததும் அடுத்த காசு. சரியா? பாஸ்போர்ட்டை கொரியர் பண்ணி அவனுக்கு 20,000 பணமும் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இவன் தமாம்லேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் இந்தியா வந்துட்டான். இவன் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கான், அனீஸ் வாய்ஸ்னு. அதில் இந்தியா போகிறதா பதிவிட்டு இருந்த வீடியோ பார்த்து தான் எங்களுக்கு தெரியும். இதை பற்றி அவன்கிட்ட கேட்கும்போது நான் ஒரு எமர்ஜென்சி விஷயமா வந்திருக்கேன், விசா போயிட்டுருக்கு, உங்களுக்கு கரெக்டாக நல்லபடியாக முடிஞ்சிடும் அப்படின்னா. ஆமாம் ஜி, ஒரு 15 நாள் எமர்ஜென்சி வந்திருக்கேன், அந்த ரிட்டர்ன் போகணும். சொல்லாமல் கொள்ளாமல் ஊருக்கு வரான். இவன் பண்ணுறதெல்லாம் சரியில்லைன்னு விசா ப்ராசஸை பற்றி லோக்கல் ட்ராவல்ஸில் என்கொயரி பண்ணோம். விஎஃப்எக்ஸ்எல் கம்ப்ளீட் பண்ணால் தான் ஸ்டாம்பிங் பண்ண முடியும்னு ட்ராவல்ஸில் சொன்னாங்க. இதை பற்றி அவன்கிட்ட கேட்கும்போது, இல்லையே அது எப்படி வேணும், ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கணும், அது போயிட்டு வந்து தான் எடுக்கணும், முன்னாடி எடுக்கலாம், 2 டைப்லையும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. சரியா? எங்களுக்கு இப்படி தானே ஒரு பையன் போன மாதம்